Hi guys, today we will YouTube yellow symbol பத்தி பார்க்கலாம். Maximum YouTubeல வீடியோ அப்லோட் பண்ணா நமக்கு green color symbol ப்ரொவைட் பண்ணுவாங்க after monetization அப்புறம். பட் some வீடியோகளுக்கு yellow dollar symbol ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த yellow dollarக்கான சிம்பிள் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேக்ஸिमम எல்லாருக்குமே தெரியும் இந்த yellow dollar green dollar எப்படி ரெக்வெஸ்ட் கொடுக்குதுன்னு. பட் இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா yellow dollar வரதுக்கு மீனிங்ஸ் என்ன, சோ என்ன பர்பஸ்க்காக இந்த yellow dollar நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ YouTubeல லாங் டைம் வர்க் பண்ணி நிறைய வீடியோ அப்லோட் பண்ண யூடியூபர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். சோ yellow dollarல இருந்து green symbols ஈஸியா மாத்திருப்பாங்க. பட் நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும் ஃபியூச்சர்ல. பட் இந்த சிம்பிள் எதுக்காக நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க, ஸோ கிரீன் சிம்பிள் yellow சிம்பிள் ஏன் நமக்கு மாத்துறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீடைல் பார்க்கலாம். யூடியூப் மானிட்டேஷன் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட மானிட்டேஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவில் கிரீன் சிம்பிள் இருக்கும். ஐ மீன் நம்மளோட வீடியோவில் யாட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு நிறைய ரெவன்யூ ஆகும். நம்மளோட வீடியோ மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்கு அண்டரில் இருந்தால் சிம்பிள் 1 யாட் மட்டுமே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அதிகமாக இருந்தால் நம்மளோட யாட் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் யூடியூப் மானிட்டேஷனுக்கான மீனிங். ஸோ இதுக்கு தான் அந்த கிரீன் சிம்பிள் எனபிள் கொடுக்குறாங்க. பட் எல்லோ சிம்பிளுக்கான மீனிங்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் மானிட்டேஷனுக்கு அப்புறம் நமக்கு யாட் டிஸ்பிளே ஆகுது. ஐ மீன் நம்மளோட வீடியோவில் யாட் டிஸ்பிளே ஆகுது. யூடியூப்லேருந்து நமக்கு அமௌண்ட் ஐ மீன் ஏர்னிங் நமக்கு ஆகுது. ஸோ பட் அவங்களோட ஓன் அமௌண்ட் ஐ மீன் யூடியூப் கிரியேட்டர்லேருந்து அவங்களோட ஓன் அமௌண்ட் நமக்கு தரல, அட்வர்டைஸ்மெண்டரோட அமௌண்ட் தான் நமக்கு தராங்க. ஸோ நம்மளோட வீடியோக்கு டிஸ்பிளே ஆகிற யாட் மெயின் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்கு அமௌண்ட் தருவாங்க. அதில் 55% நம்ம கொடுத்துட்டு 45% அவங்க வச்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் அமௌண்ட் ஏர்னிங் ஆகுது யூடியூப்ல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்மளோட வீடியோ கேட்டகரியை பொறுத்து நமக்கு யாட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் யூடியூப் ஆல்கோரிதமோட ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்க்கு பின்னாடி இருக்க மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்டோட ஃப்ரெண்ட்லி வீடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கீவேர்டை பொறுத்து நமக்கு யாட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த கீவேர்டு நமக்கு ரிலேட்டடாக ஐ மீன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இல்லைன்னா நம்மளோட எல்லோ சிம்பர் டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஐ மீன் ப்ரொவைட் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ யூடியூப்ல அதிகமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற யாட். ஸோ நம்ம கொடுக்குற கீவேர்டை பொறுத்து தான் நமக்கு வீடியோவில் அதிகமாக யாட் டிஸ்பிளே ஆகும். கீவேர்டுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் கொடுக்குற பர்டிகுலர் வீடியோக்கு கொடுக்குற டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக். ஸோ நம்மளோட வீடியோ டைட்டில் மெயின் பண்ணி தான் நம்மளோட வீடியோவில் அதிகமாக யாட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டைட்டில் வச்சு தான் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ரிலேட்டடாக நான் ரிலேட்டடான்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கியூ அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டட் இல்லைனா உங்களுக்கு எல்லோ சிம்பிள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டைட்டில் தமிழில் கொடுத்து நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட்லாம் இங்கிலீஷில் கொடுத்தா ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லோ சிம்பிள் தான் அந்த பர்டிகுலர் வீடியோவில் யாட் டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் கிரீன் சிம்பிளாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க யூடியூப் ஆல்கோரிதமில். ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10K ஐ மீன் 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறது மட்டுமே இந்த எல்லோ சிம்பிள் கிரீன் சிம்பிளாக எனபிள் கொடுக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் 10K சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி வீடியோவை மேனுவலாக ரிவ்யூ கொடுக்க முடியும். இப்போ இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10K கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் மேனுவலாக ரிவ்யூ கொடுக்க முடியும். பட் வித்தின் 7 டேஸில் 1000 வியூஸ் நீங்கள் ரீச் பண்ணா உங்களுக்கு எல்லோ கலர்ல இருந்து கிரீன் கலர் சிம்பிள் எனபிள் கொடுப்பாங்க. சோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு மெயின் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா யூனிக்கான கீவேர்ட் நம்ம சூஸ் பண்ணாது தான். சோ நம்மளோட கீவேர்ட் யூனிக்கா இருந்தா அட்வர்டைஸ்மென்ட்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோ வைரல் ஆகும், யாட் நிறைய டிஸ்பிளே ஆகும், அமௌண்ட் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். சோ நீங்க சூஸ் பண்ற உங்களோட வீடியோக்கான கீவேர்டை யூனிக்கா சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நாம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். நாம அப்லோட் பண்ற அந்த பர்టిక్యులர் வீடியோ குக்கிங்கான வீடியோ. சோ டைட்டில் குக்கிங்கான கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ்ல அதர் கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டைன்மென்ட்கான கீவேர்ட் யூஸ் பண்றோம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூடியூப் ஆல்கோரிதம் நம்மளோட சேனல் வீடியோவை ரிவ்யூ பண்ற சிச்சுவேஷன்ஸ்ல கீவேர்ட் சான்சஸா இருக்கும்போது நமக்கு இந்த எல்லோ கலர் சிம்பிள் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோவும் டவுன் ஆகும். அதர் பர்சனுக்கு ஐ மீன் சர்ச் பண்ற அதர் பர்சனுக்கு நம்மளோட வீடியோ டிஸ்பிளே பண்ணாது. ஸோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸில் நீங்கள் கொடுக்குற கீவேர்ட் தான் அதர் பர்சன் சர்ச் பண்ணும்போது சர்ச் ரிசல்ட்டில் உங்களோட வீடியோ டிஸ்பிளே ஆகிறதுக்கு மெயின் ரீசன். உங்களோட டாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் கொடுக்குறீங்க. இதுக்கான கீவேர்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கூகுளில் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய சர்ச் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தீங்கன்னா டவுனில் நிறைய கீவேர்ட் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே அதர் பர்சன் சர்ச் பண்ண கீவேர்ட். இந்த கீவேர்டை உங்களோட டாக்ஸில் யூஸ் பண்ணலாம், யூனிக்காக இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் வே யூனிக்காக நம்மளோட கீவேர்டை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கீவேர்டை உங்களோட யூடியூப் டாக்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ கன்ஃபார்ம் வைரல் ஆகும், நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ கீவேர்ட் சர்ச் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருந்தால் தான் நம்மளோட எல்லோ சிம்பிள் வராமல் கிரீன் சிம்பிள் வரும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷனுக்கான மெயின் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்லோட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோக்கு கீவேர்டு டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட கீவேர்டை ரொம்ப யூனிக்காக சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ எல்லோ சிம்பிள் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்திலிருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, நாம அப்லோட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோக்கு யூனிக்காக கீவேர்டு எப்படி சூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோவில் அதிகமாக அமௌண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது, யாட் அதிகமாக எப்படி டிஸ்பிளே பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க, எஸ்எம்எஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் போன்ற லேட்டஸ்ட் அண்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ் தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.